ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் என்று ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் என்று ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி வாழ்வழிக்கும் என்று ராஜா
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உயிர் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துறான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் நினைச்சு பாருங்க. எத்தனையோ அழுத்தம், மன அழுத்தம், எத்தனையோ வருத்தம், எவ்வளவு கவலை, எவ்வளவு பலவீனம் நம்மளை நாள்தோறும் மோதி முட்டுது. பிசாசு என்ன பண்றான்? நாள்தோறும் நம்ம கூட போராடுறான். ஆனா கர்த்தர் நம்ம கைவிடாத நல்ல மேய்ப்பன். கர்த்தர் சொன்னாரு, கலங்காத, திகையாத, நானே உனக்கு துணையும் கேடகமா இருப்பேன். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் நித்தமா உன்னை நடத்துவேன், சதா காலம் நான் உன் கூட இருப்பேன். அடிக்கடிக்கு தான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் கேட்கல. என் ஆசீர்வாதி நான் கேட்கல, என்னை உயர்த்து நான் கேட்கல. நீங்க சொன்னீங்க, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர செய்வனிய. நீ போய் பேச மனசன் அல்ல, நீ மனமாற மாந்திரன் அல்ல, நீ சொல்லிய செய்யக்கூடாத தேவன் அல்ல. நீ சொன்ன ஆகும், நீ கட்டளைக்க நிற்கும், வானம் பூமி ஒழியும், உன் வார்த்தைகள் உறுப்புகள் மாறாது. அல்லேலூயா. கண்டிப்பா பாருங்க வார்த்தை வச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இதே வார்த்தை நீங்க பயன்படுத்துங்க. அதேதான் கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில இருந்தா நான் சொல்றேன், உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இந்த உலகத்தில் வேற யாரையும். அதான் யோசுவா கிட்ட சொன்னார், யோசுவா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருக்கட்டும், இரவும் பகலும் இதையே தியானம் பண்ணு. இதுதான் ஆபிரகாம் பெற்றார், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். சொல்லி 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 விசுவாசத்துல வல்லவனா மாறிட்டான். நான் சொல்றேன், நெருக்கமா, பயமா, தோல்வியா, வெட்கமா, பதற்றமா, செத்துருவன்றாங்களா, கைவிட்டாங்களா, யாரு என்ன சொல்றோம்? நான் சொல்றேன், என் தேவன் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஐயா, நான் ரொம்ப பலவீனத்திலும் சாவுலையும் போராட்டத்திலும் தான் அந்த கர்த்தரை தேர்ந்தேன், மனம் உடைஞ்சு தேர்ந்தேன். எனக்கு இனிய கதி இல்லை, எனக்கு யாரும் ஆறுதல் இல்லை, எனக்கு தைரியம் இல்லாத நேரத்துல, பயந்த நேரத்துல சொன்னா நீங்க கேலி கூட பண்ணுவீங்க. பொம்பளைங்களுக்கு மேல நான் பயந்தேன், நான் இருந்தேன், அவ்வளவு பயப்படும். மரண பயம் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம், வேலை இல்லாத ஒரு பக்கம், கையில காசு இல்லாத ஒரு பக்கம், நம்மளுக்கு யாரும் ஜாதி ஜனம் இல்லைன்னு ஒரு பக்கம், கேட்க கூட நாதி இல்லாத இருந்தேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, என் தேவன் உண்மையான தேவன். வார்த்தையை சொல்லி 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 முழங்கால போட்ட உண்மையா சொல்றேன். நானு இந்த கையில அடிக்கிறாங்க பாருங்களேன், கையில கொம்பத்து தடியை அடிக்கிறாங்க, அந்த வலி கூட தாங்கிடலாம். ஆனா உள்ளத்துல நம்ம ஒன்னொன்னு வேலை இல்லாத நேரத்துல, பணம் இல்லாத நேரத்துல இங்க வலிக்குது, இங்க வருது வலி. வீட்டுல கஷ்டங்கள் வரும்போது இங்க வலிக்குது, பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில எதனா தப்பு நடந்தா இங்க வலிக்குது. அந்த வலியை தீர்க்க கர்த்தர் தான் வல்லவர். அல்லேலூயா. இந்த வலியை தாங்கிடலாம், வெளிப்புறமான அடியெல்லாம் தாங்கிடலாம். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வெட்கம், எவ்வளவு அவமானம், தலை நிமிர முடியாத வாழணும். நம்மளுக்கு சமாதானம் இல்லாத இருந்தோம், வேலை இல்லாத இருந்தோம், கையில பணத்தை நம்ம கையில பணம் வருமா, நம்மளாம் பணத்தெல்லாம் பார்ப்போமா, கையில பணத்துக்காக ஏங்கி தவிச்சு ஒரு நாளும் பட்டினியும் பசியும் கடன் வாங்கி வைத்த கழுவணும். ஆனா அந்த காலம்லாம் போய் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வறட்சி காலத்துல உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. வறட்சியா இருந்தது வாழ்க்கை, வனாந்தரம் போல இருந்தது, வயல் வழியா கர்த்தர் மாத்தினார். வனாந்தரம் போல இருந்தது, வறண்ட நிலம். ஒரு வாழ்க்கையில ஒரு பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை, புருஷன் வாழ்க்கை நல்லா இல்லை, வீட்டுல நல்லா இல்லை, வேலை இல்லை, வீட்டுல அரிசி பருப்பு இல்லை, நிம்மதியில உடல்ல சுகம் இல்லை. இப்படி ஒரு நெருக்கத்துல வாழ்ந்தா மனம் எப்படி ஆகிடும்னா வெறுமையாயிடும், மனசு வெறுத்துரும். அது போல ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு இந்த உலகத்தை வெறுத்துருவாங்க. அவங்க வெறுத்துட்டாங்கன்னா பாருங்களேன், எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க.